World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக மேடை அலங்கரிக்க தர்மசாஸ்திரா ஜோதிடத்தினுடைய கவிதை நாயகி திருமதி கவிதா நாகராஜன் அம்மா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். ஸோ சனி பகவானுக்கு அற்புதமான ஒரு திருநாமம் இருக்குது அப்படின்ற விஷயங்களை எனக்கு சொல்லிக் கொடுத்தது அவங்க தான் சொல்லலாம். ஏன்னா அவருடைய ஒரிஜினல் சனீஸ்வரன் அப்படின்றத அவருடைய பேர். நம்ம காலப்போக்கில் சனீஸ்வரன்ற மாதிரி அது கொண்டு வந்திருக்கோம். ஆனால் அவருக்கு இன்னொரு சிறப்பு பெயரும் இருக்குது, சமவர்த்தி பகவான். உலகத்தில் நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் எல்லாத்துக்கும் யாருங்க அவர் தான். சமமாக என்ன கர்மவினையோ அதை நீ அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான கதாநாயகன் யாருன்னா சனி பகவான் தான். அந்த சனி பகவானுடைய மகிமைகளையும் வழிபாடுகளையும் உங்களுக்கு வாரி வழங்குவதற்காக அம்மா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்பு வைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதியாத். என்னோட குலதெய்வத்தை வணங்கிட்டு வராகி அம்மனை நான் மனசார சேவிச்சுட்டு லலிதாம்பிகை துணையோட நான் இந்த பேச்சை ஆரம்பிக்கிறேன். முதல்ல என்னோட குருநாதருக்கும் முத்துப்பாண்டி ஐயாவுக்கும் கதிர் ஐயாவுக்கும் எனது நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்போ பேச வந்தது சனி பகவானை பற்றி. சமவர்த்தின்னு சொல்லி அவருக்கு ஒரு பேர் இருக்குது. அதனால சமவர்த்தி பகவானும் மகத்துவம் மகரமும் சொல்லி எடுத்தேன். போன தரம் கும்பராசியை பற்றி பேசினேன். அப்போ சரி, அடுத்தது அவர் சனி பகவானோட இன்னொரு ஆட்சி வீடான மகரத்தை பற்றி பேசலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி அந்த தலைப்பை எடுத்திருக்கேன். இந்த மகர வீட்டை சொல்லும்போது அப்போ நம்ம சனி பகவானையும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை பேசுகிறேன். சமவர்த்தி பகவான் அப்படின்னு சொல்லி சனி பகவானுக்கு ஒரு பேர் இருக்குது. பொதுவாகவே சனி பகவானுக்கு கர்மகாவலன், மந்தன், அப்புறம் உங்களுக்கு சமவர்த்தி பகவான் இப்படி நல்லா புராணங்களையும் ஆகமங்கள்லையும் இந்த பேரெல்லாம் இருக்குது. எதுக்கு இந்த சமவர்த்தி பகவான் அப்படின்னு சொல்லி எதுக்கு இந்த பேர் வந்திருக்குது அப்படின்னா, அவர் சனி பகவான் ஏழை, பணக்காரன், நண்பன், நம்மளுடைய எதிரி இதெல்லாம் பார்க்க மாட்டார். எந்த ஒரு பிரச்சனைக்கும் நாம் செஞ்ச எதாக இருந்தாலும், எந்த கர்மாவாக இருந்தாலும் அதை அப்படியே திருப்பி கொடுப்பார். எந்த காலத்தில் எப்படி கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படிங்கிறத பார்த்து அந்தந்த காலங்களில் நம்மளுக்கு கொடுத்துருவார். நாம் கொடுத்த செயலை, பிறருக்கு செய்த செயலை அவர் திருப்பி நமக்கு இதெல்லாம் நீ செஞ்சிருக்கிற அப்படிங்கிற ஒரு பலனை அதனுடைய கர்ம பலனை நம்மளுக்கு கொடுத்துருவார். அதுக்கு அவர் யாரையும் பார்க்க மாட்டார், வேண்டியவர் வேண்டாதவர்னு பார்க்க மாட்டார். அதனால தான் அவருக்கு சமவர்த்தி பகவான் அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்குது. அப்படியே நியாயத்தராசு மாதிரி தான் அவர் செய்யறது பூரா அது மாதிரி தான் செய்வார். இப்போ நாம் அதில் பார்த்துட்டோம்னா மகர வீட்டில் அவர் இருக்கார். ஏன்னா அது கர்மஸ்தானம்னு சொல்கிறோம். அது கர்மாவை என்னென்ன கர்மாவோ அது இருக்கும், ஆக்கிரமிக்கப்படும், ஆளுமை செய்யும் இடம். அந்த இடத்துல தான் இவர் சனி பகவானுக்கு தான் அந்த இடம் கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த சனி பகவானுக்கு அந்த வீட்டை கொடுத்துருக்காங்க. இந்த மகர வீட்டில் என்னன்னா ஒரு சின்னம் சொல்லுவாங்கல்ல, முதலை போலவும் இருக்கும், ஆடு மாதிரியும் இருக்கும், ஒரு சிலர் மானுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரெண்டு உருவங்கள் எதுக்கு இருக்குது? முதல்ல மகரத்தில் அந்த உருவம் எப்படி கிடைச்சது அப்படின்னா, அது ஒரு கங்கா தேவியின் வாகனம்னு சொல்கிறாங்க. கங்கா தேவிக்கு அதுதான் வாகனம், மகரம்ங்கிறதா வாகனம். ரெண்டாவது அது வருண பகவானுக்கும் வாகனமாக இருக்குதாம்மா. அது ஒரு நீர்வாழ் விலங்கு. ஆதி காலத்தில் இருந்திருக்கு. இப்போவுமே ஆழ்கடலில் ஆழமாக அந்த இடத்துல அந்த மிருகங்க உயிரினம் இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இது என்னன்னா முதலையும் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல. அதில் என்ன அப்படின்னா வலிமை, பொறுமை, எச்சரிக்கை, இது எல்லாமே ஆழம், ஆராய்ச்சி செய்யறது, மறைந்திருக்கும் ரகசியம், நீரும் நிலமும் ரெண்டிலையுமே சமமாக வாழக்கூடிய அந்த உயிர் வாழ்விடம். அது நிலத்தில் வந்தாலும் கடற்கரை ஓரமாக ஒதுங்கி நிலத்தில் வந்தாலும் அது கொஞ்ச நாள் நிலத்திலையும் இருக்குமாம்மா. ரெண்டுலையுமே வசிக்கக்கூடிய சமமான ஒரு உயிரினம் தான் அது. அது மகரத்துக்கு அதனால தான் கொடுத்துருக்குறாங்க.
அது சமநிலையாக இருக்கிறதுனால, சமமாக பாவிக்கிறதுனால அந்த இதையை கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம சனி பகவானை பற்றி பார்க்கணும்னா, சூரிய பகவானுக்கும் சாயா தேவிக்கும் பிறந்தவர் அப்படின்னு சொல்கிறோம். இவர் வந்து தை மாதம் தேய்பிரை அஷ்டமியில் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் ஜனிச்சார். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அவருடைய நட்சத்திரம் வந்து பூசம், அனுசம், உத்திரட்டாதி. இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. இதில் என்ன அப்படின்னா, இதே அஷ்டமி திதியில தான் வந்து கிருஷ்ணரும் பிறந்திருக்காரு. அப்போ கிருஷ்ணர் எந்த அளவுக்கு வந்து ஒரு மகாபாரதம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்க. அவர் தர்மத்தை காப்பதற்கும் நேர்மையாக இருக்கிறதுக்கும் பஞ்சபாண்டவர்களோட சேர்ந்து தர்மம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு தேரோட்டியாக இருந்தும் கூட அர்ஜுனனுக்கு இந்த மாதிரி செய்யின் வழி நடத்தி அவர் கொண்டு போய் அந்த அவருடைய அந்த பஞ்சபாண்டவர்களோட வாழ்க்கையை வந்து உங்களுக்கு வந்து தொய்மையாக செய்மையாக இப்படித்தான் நீங்கள் பண்ணணுங்கிறத வழி நடத்தின ஒரு பகவான். அதே மாதிரி தான் சனீஸ்வர பகவான். அவர் வந்து பஞ்சபாண்டவர்களுக்கும் தெய்வங்களுக்கும் அந்த மகாபாரதத்தை நம்மளுக்கும் கொடுத்தாரு கிருஷ்ணர். சனி பகவான் என்ன பண்ணுறாரு, இந்த கலியுகத்தில் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் நடத்தணும், இப்படி இருக்கணும்னு தர்மத்தை காப்பதற்காக நம்மளை தண்டிக்க வர்றதில்லை, நம்மளை வந்து வழிநடத்தும் குருவாக வருகிறார். அவர் வந்து நம்மளுக்கு ஒரு குருவாக தான் வர்றாரு. சனி பகவான் நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க, ஐயோ சனீஸ்வர பகவான் 7.5 சனி வந்துருச்சு, நம்மளை அதை தண்டிச்சிருவார். நம்மளை எல்லாம் எதுவுமே தண்டிக்க மாட்டார், நம்மளை வந்து பக்குவப்படுத்துவார், நம்மளை பக்குவப்படுத்தி நம்மளுக்கு வழிகாட்டுவார். அதனால நம்ம அவரை பார்த்து நம்ம பயந்துக்கணுங்கிறது இல்லை. சரியான நேரத்தில் நாம் என்ன செஞ்சுருக்கோமோ அதை சமமாக பிரித்து நம்மளுக்கு கொடுத்துட்ருப்பார். இது வந்து மகர வீடு வந்து சனி பகவானோட ஆட்சி வீடாக இருக்குது. இது புராணங்களில் பார்க்கும்போது நம்மளுக்கு அங்கே தான் வாழ்க்கை வந்து ஆரம்பிக்குது. ஒரு கரு உண்டாகுது, ஒரு குழந்தை பிறக்குதுன்னா உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மகர வீட்டிலேருந்து தான் அவங்களுடைய கர்மாக்கள் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அவர் வந்து அந்த சனி பகவான் வந்து யாருக்கு நண்பரும் இல்லை, பகையும் இல்லை. அவர் வந்து எல்லாத்துக்குமே சமமாக இருக்கிறவர் தான். அதனால இந்த 10வது வீட்டில் என்ன எதுக்கு அவர் தேர்ந்தெடுத்தாரு, முதல்ல வீடா உங்களுக்கு மகர வீடு, அதை எதுக்கு தேர்ந்தெடுத்தாருன்னா அவருடைய நட்சத்திரங்கள் தான் அதுக்கு காரணம். பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம் அப்படின்னா அமிர்தம் இருக்கக்கூடிய கலசம்தான் பூசம் எனும் கலசம். அதாவது பார்க்கடலை களைஞ்சாரு, கடைஞ்ச போது அங்கிருந்து அமிர்தம் வந்தது. அந்த அமிர்தத்தை கொண்டு வர்ற கலசம்தான் பூசம்ங்க. அந்த பெருமை வந்து அந்த வீட்டில் இருக்குது. சனி பகவானோடைய நட்சத்திரமா அவருக்கு வந்து இருக்குது. அந்த சனி பகவானோட ஆட்சி வீடு, அவரோட நட்சத்திரம் வந்து அந்த பூசத்தில் அந்த பெருமையை கொண்டு இருக்கிறது. அப்புறம் அனுச நட்சத்திரம் அவரோட நட்சத்திரம், அதில் என்ன பெருமைனா அது மகாலட்சுமியை அவதரிச்சது. அவங்களும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெருமையை கொடுக்குறாங்க சனி பகவானுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த நட்சத்திரங்களுக்குள்ள பெருமைகளெல்லாம் ஏன் அவருக்கு நட்சத்திரமாக அமைஞ்சிருக்குதுன்னா அவர் சமமான எல்லாமையும் சமமாக பார்க்கும் ஒரு சமவர்த்தி என்பதால் அவருக்கு அந்த நட்சத்திரங்கள் கொடுத்துருக்குது. உத்திரட்டாதி, உத்திரட்டாதி என்னன்னா நம்ம கேட்டதையெல்லாம் கொடுக்குற காமதேனு. அப்போ அந்த காமதேனும் வந்து அவரோட நட்சத்திரமாகவே இருக்குது. அப்போ இவர்கிட்ட இந்த செயல்பாடுகளெல்லாம் இருந்தால் இவர் எல்லாத்துக்கும் சமமாக தான் கொடுப்பாரு, ஒருத்தருக்கு எச்சா ஒருத்தர் கம்மியாக கொடுக்க மாட்டாரு. அதனால இந்த நட்சத்திரங்கள் இவருக்கு மட்டுமே வாய்க்க வேண்டும் என்பதற்காக அவங்களுக்கு சனி பகவானுக்கு இந்த நட்சத்திரத்தை பிரித்து கொடுத்தாங்க. இந்த 3 நட்சத்திரத்தையுமே வந்து என்ன, இந்த 3 நட்சத்திரமே ஒன்று உணர்த்துது நம்மளுக்கு அப்படின்னா விடாமுயற்சி, அதே மாதிரி ஒரு ஆளுமை, அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு இடத்துல போனாலும் நாம் வந்து பொறுமையை காக்கணும், வலிமையாக இருக்கணும், நம்மளுக்கு எல்லாத்தையும் சமமாக பார்க்கணும், எப்போவுமே வந்து ஒரு நிதானம் தேவை, பக்குவம் தேவை அப்படிங்கிறது தான் இந்த 3 நட்சத்திரமே நம்மளுக்கு உணர்த்துது. இந்த மகர ராசி பற்றி இப்போ நம்ம பார்த்துக்கலாம். சனி பகவானை சொல்லிட்டேன். அவரு ஆட்சியாக உட்காந்துட்டு இருக்கிற மகர ராசியை பற்றி ஒரு 10 வரிகள் மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இது எல்லாமே மகர ராசியை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஒரு 10 வார்த்தைகளை சொல்கிறேன். இந்த மகர ராசியில் பிறந்துட்டாவே அவங்களுக்கு வந்து விடாமுயற்சி, போராட்டம்,
போராட்டங்கள் நிறைந்த வாழ்வு, வாழ்நாள் முழுவதும் அவர் போராட்டம் தான் இருக்கணும். அவர் வந்து அவரோட லட்சியமே வந்து உயர்ந்த நிலை அடையணும், நம்ம உயர்வாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு லட்சியம். எத்தனை பேசினாலும் கடைசியில் அந்த இடத்துல தான் வந்து நிற்பார். நான் உயர்ந்த நிலையில் இருக்கணும், நான் உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படிங்கிற அந்த பேச்சு வந்து முடியும். இந்த நோக்கம் நிறைவேற அவர் அதிகமாக போராடணும். எளிதில் அவருக்கு அது கிடைக்காது. இப்போ மகர ராசிக்காரங்க பேசினாவே அப்படித்தாங்கிறேன். இதுலேயே இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த விருச்சிக ராசிக்காரங்க, ரிஷப ராசிக்காரங்க, கடக ராசிக்காரங்க 3 பேர் இருப்பாங்க. அது லக்னமாக இருக்கட்டும், ராசியாக இருக்கட்டும். இவங்க 3 பேர் நீங்கள் ஒரு 2 நாள் இவங்களோட ட்ராவல் பண்ணி பேசுனீங்கன்னா இவங்கள் உணவு சம்பந்தப்பட்ட பேச்சை கண்டிப்பாக பேசுவாங்க. இவங்க வந்து ரிஷபம், உங்களுக்கு வந்து விருச்சிகம், கடகம், இவங்க வந்து கண்டிப்பாக உணவு சம்பந்தப்பட்ட பேச்சை பேசாமல் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த மகர ராசிக்காரங்க உழைக்கணும், நேர்மையாக இருக்கணும், இவங்களுக்குன்னு ஒரு விதி வந்து விதிச்சுக்குவாங்க. நான் ஒரு ஈகோம்பாங்க, பிடிவாதம். இந்த பிடிவாதம் நான் இதுலேருந்து இறங்கி போக மாட்டேன். அது 5 பைசாவுக்கு வந்து எந்த வேலைக்குமே ஆகாத பிடிவாதமாக இருக்கும். ஆனால் அந்த பிடிவாதத்தை கொண்டுட்டு இவங்களுக்கு வர்ற அதிர்ஷ்டங்களை எல்லாம் வேண்டாம்ட்டுருவாங்க. அதாவது ஒதுங்கி போயிடுவாங்க. நான் இந்த லைனில் தான் இருப்பேன், இப்படித்தான் இருப்பேன், இதுலேருந்து நான் அதை விலகி போக மாட்டேன், விட்டு கொடுத்து போக மாட்டேன், வளைஞ்சு போக மாட்டேன் அப்படின்னெல்லாம் சொல்லி அவங்களுக்கு வர்ற அதிர்ஷ்டங்களை வந்து அவங்களுக்கு கிடைக்காம இவங்களே பண்ணிக்குவாங்க. அப்போ இவங்க பேசி வந்து பேசுகிறாங்க, உயிரை கொடுத்து பேசுவாங்க. ஆனால் அதை அனுபவிக்கிற ஒரு நடவடிக்கைக்கு இவங்க போக மாட்டாங்க. இவங்க பிடிவாதம் வந்து திடீர்னு பிடிவாதங்க, திடீர்னு ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு இவங்களுக்கு அது தப்புன்னு தோணுச்சுன்னா அதில் வந்து பிடிவாதம் பிடிப்பாங்க. அந்த பிடிவாதம் வந்து நீண்ட காலத்துக்கு இருக்கும், ரொம்ப நாளைக்கு இருக்கும் அந்த பிடிவாதம். ஆனால் அந்த பிடிவாதம் கம்மியாகிறதுக்கு 1 செகண்ட் போகும். திடீர்னு அந்த பிடிவாதத்திலேருந்து கீழே இறங்கி வந்துடுவாங்க, விட்டு கொடுத்து போயிடுவாங்க, மன்னிச்சிருவாங்க. இந்த அதட்டி அதிகாரம் பண்ணுனா இவங்க கிட்ட எந்த வேலையுமே ஆகாதுங்க. அன்பால் சொன்னால் இவங்க வந்து அடிமையாக ஆயிடுவாங்க, எல்லா வேலையும் செஞ்சிருவாங்க. அன்பை கொடுத்து இவங்களை ஏமாற்றணும் அப்படின்னா இவங்களை அன்பை கொடுத்து அவங்கள தாராளமாக ஏமாற்றிடலாம். அது என்ன ஏதுன்னு நினைக்க மாட்டாங்க. நான் அன்பாக இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஒரு 6 மாதம் அவங்க கூட பழகுனீங்கனால் அவங்க எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு ஒரு அடிமையாகவோ, ஒரு அன்புக்கு அடிமைன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற வேலைகளை எல்லாம் செஞ்சோ உங்கள் கூட பெரிய நட்பாவோ, நட்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க அவங்க சீண்டினா. ஆனால் இவங்களை வந்து நாம் ஏதாவது ஒன்று சொல்லி 4 பேர்த்ததுக்களை இவங்களை கூப்பிட்டு கண்டிக்கிறதா இருந்தால் என்ன பண்ணணும்னா தனியாக கூப்பிட்டு கண்டிக்கணும். தனியாக ஒரு ரூமில் வச்சு, எப்பவுமே பொதுவாகவே மனிதர்களுக்கு வந்து ஒருத்தர் குறை சொல்கிறதா இருந்தால் 4 ரூமுக்குள்ளே சொல்லுங்கள், 4 செவத்துக்குள்ளே சொல்லுங்கள். ஒருத்தரோடைய நிறைய சொல்கிறதா இருந்தால் சபையில் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழி வந்து உங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு 100% பொருந்தும். இவங்களோட குறைகளை தனியாக கூப்பிட்டு சொல்லி கண்டிச்சிட்டிங்கன்னா பேசாமல் விட்டுருவாங்க. 4 பேர்த்து எதுக்கால சொன்னீங்கன்னா அவங்க எந்த இடத்துல வச்சு செய்யணுமோ அந்த இடத்துல கண்டிப்பாக வச்சு செய்வாங்க. அதற்கு தகுந்த தைரியமும் பிடிவாதம், கோபம் இது எல்லாமே இவங்க கிட்ட இருக்கும். இவங்க கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? ஒரு பிரச்சனை வந்தால் நேருக்கு நேர் சமாளிக்க மாட்டாங்க. அந்த பிரச்சனையை ஒரு இடத்துல நின்று பேசி வாக்குவாதம் பண்ணி இதை வந்து சமாளிக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, நாசூக்கா அந்த நபரை ஒதுக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து விலகி போயிடுவாங்க. அப்போ இவங்களுக்கான நியாயத்தை அங்கே வந்து முறையிட்டு இதுதான் சொல்லி வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஒரு சில விஷயங்களில் நம்ம நியாயத்தை வந்து நம்ம வெளிப்படுத்திடுவோம் ஒருத்தர்கிட்ட. அப்போ தான் நம்மளுக்கான நியாயம் கிடைக்கும். நாம் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு விலகி போனால் நம்ம எதுக்கு விலகி போனோம்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது, நம்மளோட எண்ணமும் நிறைவேறாது. ஆனால் இந்த மாதிரி செயலை கண்டிப்பாக மகர ராசிக்காரங்க செய்வாங்க. அவங்க வந்து விலகி போயிடுவாங்க, அவங்களோட நியாயத்தை எடுத்து உரைக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஆடை விஷயத்தில் வந்து ரொம்ப மேக்கப் பண்ணணும்னோ, இந்த மாதிரி தான் பர்ஃபெக்டாக இருக்கணும், ஃபிட்னஸாக இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்க காரணங்க. என்னோடய மனசு அழகாக இருக்குது அது போதும், நான் இப்படித்தான் மேக்கப் பண்ணணுங்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி செய்வாங்க. இன்னொன்று இவங்ககிட்ட ஒரு காரியத்தை ஒப்படைச்சிங்கனால் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடித்த காரியமாக இருந்து அவங்க செய்யணும்னு ஒரு மனசு வச்சுட்டாங்கன்னா அந்த காரியம் எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் செய்வார்கள். அந்த காரியத்துக்காக ஒரு மீட்டிங் போடுறோம், ஒரு இடத்துல அந்த மகர ராசிக்காரங்களை கூப்பிட்டு நீ ஒரு 10 ஐடியாவை சொல்லு. கும்பராசிக்கும் அது இருக்கும், மகர ராசிக்கு இருக்கும். அவங்க ஐடியா வந்து கண்டிப்பாக 100% செல்லுங்க. அந்த ஐடியானால முன்னுக்கு வந்துடுவாங்க அவங்க.
அந்த அளவுக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணி இப்படித்தான் பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் இறங்கி அந்த காரியத்தை ஃபுல்லாக நடத்தியும் காட்டுவார்கள். மகர ராசின்னு எடுத்துட்டாவே தோல்வியாதி இல்லாத மகர ராசி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக தோல்வியாதிகள் வரலாம். வாழ்க்கையில் வெற்றி இத்தனை ஐடியா கொடுத்து ஒரு நிர்வாகத்தையே தூக்கி விட்டுருவாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த பதவியும் அந்த அங்கீகாரமும் மகர ராசிக்கு கிடைக்காது. கிடைத்தாலும் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்குன்னு தான் தனி ஒரு நீதி வச்சுருப்பாங்கல்ல, இப்படி அப்படின்னு சொல்லி அதை இவங்களாம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. இவருக்கு வந்து வாக்குப்பளிதம் உண்டு. மகர ராசிக்காரங்களுக்கு வாக்குப்பளிதம் உண்டு. ஜோதிடம் நல்லாவே கற்கலாம். ஒவ்வொருத்தரும் வந்து இந்த ஜோதிடமே கற்றுருக்க மாட்டாங்க. சாமி ஆடுறேன், வாக்குப்பளிதம் சொல்கிறேன் அப்படிம்பாங்க. ஒரு 10 பேர் போவாங்க, ஆமாம் அவங்க சொல்கிறதெல்லாம் பலிக்குதும்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி மகர லக்னம் இதில் இருக்கிறவங்களா இருப்பாங்க. இவங்க வந்து குடும்பத்துக்காகவே வாழுவாங்க. நம்ம குழந்தை, நம்ம மனைவி இவங்க மட்டும் நல்லா இருந்தால் போதுன்னு குறுகிய வட்டத்திற்குள் குடும்பத்துக்காகவே வாழ்வாங்க. அதே மாதிரி பாரம்பரியத்தை விட்டு கொடுக்கறதுக்கு இவங்க கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க. பூர்வீகத்தை மீது ஆசை இருக்கும், இல்லைன்னா பாரம்பரியத்தின் மீது அந்த பாரம்பரிய வீடு எனக்கு இருக்குது, அதை நான் விற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். அந்த பழைய ஞாபகங்கள், பழைய நினைவு சின்னங்கள், பழசு இதெல்லாம் நாம் வச்சிருக்கணும் அப்படின்னுபாங்க. புதிய சிந்தனைகளை வளர்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இவங்களுக்கு புதிய சிந்தனைகளை சீக்கிரம் வளர்த்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி இளைய சகோதரம் இளைய சகோதரி குடும்பத்தில் இருந்தால் அவங்க ஒன்றா லவ் மேரேஜ் காதல் திருமணமாக இருக்கும். இல்லைன்னா அவங்களுடைய பொன் குழந்தைங்க பையங்க இந்த மாதிரி வந்து கலப்பு திருமணம் காதல் திருமணம், உங்களுக்கு அத்தவைய மாம்பனையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது, இல்லைன்னா இனம் மதம் மாறி கல்யாணம் பண்ணுறது, இந்த திருமணங்கள் வந்து இந்த மகர ராசி குடும்பத்தில் இருக்கும். அதே மாதிரி சகோதரிகளுக்கெல்லாம் நல்லா செய்வாங்க. ஒரு அண்ணனாக இருந்தாலுமே வந்து தம்பிக்கு தங்கச்சிக்கெல்லாம் நல்லா சீர் செய்வாங்க. அந்த காலகட்டமெல்லாம் முடிஞ்சிடும். இவங்களுக்கு ஒரு தேவை ஒன்றுங்கும் போது அவங்களால பிரயோஜனம் கிடைக்காது. அவங்க திருப்பி அவங்களால செய்ய முடியாது. எந்த உதவியும் இளைய சகோதரன் சகோதரிகளிடம் இவங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி இஎன்டி ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக இஎன்டி ப்ராப்ளம் அதுக்கு தகுந்து இவங்க எச்சரிக்கையாக இருந்தோணும். ஒரு பிரச்சனையை இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க நியாயம் வெளியில் வராமையே இருக்கிறதுனால இவங்க வந்து ஒரு திடீர்னு இங்கே வாங்க, இந்த ஸ்டேஜுக்கு வாங்க, இந்த இடத்துல பேசுங்க, இந்த இடத்துல பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வருவாங்க, அந்த இடத்துல பேசுவாங்க, அந்த இடத்துல ஒரு சில மிஸ்டேக் வந்துடும். அது வந்து வேறொருத்தர் மூலமாக அவங்களுக்கு வரும். ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, இது என் மூலமாக வரல இவங்க மூலமாக தான் வந்ததுன்னு உடன் இருக்கும் குழுவினரையோ உடன் இருக்கும் சக தோழர்களையோ இவங்க மாட்டி கொடுக்க மாட்டாங்க. நல்லாவே நம்பலாம். இவங்களை கூட இருக்கிறவங்கள மாட்டி கொடுக்காம அமைதியாகவே இருக்கும்போது அந்த தப்பெல்லாம் இவங்க மேலே போயிடும். அதனால இவங்களுக்கு வந்து கூட்டு தொழில் ஆகாது. கூட வந்து கூட்டு தொழில் பண்ணவே கண்டிப்பாக இவங்க கூடாது. தனித்து தொழில் தொடங்கலாம், அது இவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு. ஆனால் இவங்க ஒருத்தர் கூட குழுவாக சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு வரைமுறையோட இந்த வீணா பிடிவாதத்தில் வச்சிருக்கிற நெறிமுறையை இந்த நட்பு வட்டாரத்தில் இவங்க வச்சுக்கிறது ஜாக்கிரதை. ஏன்னா எல்லாரும் மாட்டி விட்டுட்டு இவங்க வாட்டி கிளம்பிடுவாங்க. இவங்களுக்கும் அந்த திறமை இல்லாததுனால இவங்களும் சரியாக மாட்டிக்குவாங்க. அதே மாதிரி உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இவங்களுக்கு கிடைக்காது. அவங்க மேலே ஒரு அன்பாக பாசமாக சொல்லிட்டேன்னா எந்த அளவுக்கு அடிபணிஞ்சு உழைக்கணுமோ அந்த அளவுக்கு உழைப்பாங்க. ரொம்ப போராடினா தான் ஒரு இடத்துல அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். எந்த ஒரு சங்கமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சங்கம் இருந்தால் அதில் வந்து இவங்க கண்டிப்பாக அந்த சங்கத்தில் வந்து ஒரு செயலாளர், ஒரு தலைவர், ஒரு உறுப்பினர்னு சொல்லி மகர ராசிக்காரங்க இருப்பாங்க. அந்த சங்கத்தை வந்து இவங்க கொண்டு போவாங்க. ஒரு 30% வந்து இவங்களோட ஐடியாலையும் இவங்களுடைய திறமையிலையும் இவங்கனாலையும் அந்த சங்கங்கள் வந்து ஒரு அடித்தரத்துலேருந்து தாராளமாக முன்னுக்கு வந்திருக்கு. அதனால நாம் ஒரு குழு ஆரம்பிக்கிறோம், ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறோம்னா கண்டிப்பாக கும்பராசியும் மகர ராசியும் தாராளமாக நாம் சேர்த்திக்கலாம். ஏன்னா அவங்களால நம்மளுக்கு லாபம்தான் வருமா வழியோ நட்டம் வராது. ஆசிரியர் வந்து இவங்க குடும்பத்தில் ஆசிரியர் கண்டிப்பாக இருப்பாங்க. இப்போ ஜோதிட பயிற்சி பயின்றாங்கன்னா ஜோதிட ஆசிரியராக இருப்பாங்க. எதா இருந்தாலும் ஒரு கல்வி முறையில் இருந்தாலும் ஆசிரியர், இவங்க குடும்பத்தில் ஆசிரியர் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பெண் குழந்தை கண்டிப்பாக இருக்கும்.
அப்படி இருந்தாலும் இந்த முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறக்கும்ல, அந்த குழந்தை மேலே ரொம்ப அதீத அன்பு வச்சிருப்பாங்க. பெண் குழந்தை மேலே ஆண் குழந்தைய விட கண்டிப்பாக ஓரவஞ்சனைன்னு சொல்லுவோம்ல, அது மகர ராசிக்கு இருக்கும். பெண் குழந்தைகளை கொஞ்சம் அதிகமாகவே பார்ப்பாங்க. பாரம்பரிய தொழில் செய்வாங்க அவங்க முன்னோர்கள் செய்த தொழில், இல்லைன்னா விவசாயம் பார்ப்பாங்க. இவங்க மகர ராசிக்காரங்க மெயினாக விவசாயம், அது அம்மா தொழிலாக இருக்கும், தாத்தா பாட்டி செஞ்சதாக இருக்கும். வேற எந்த தொழில் பண்ணாலும் அவங்க தாத்தா பாட்டியோ முன்னோர்களோ செய்வாங்க, இல்லைன்னா பாரம்பரியம் சம்பந்தமான தொழில்கள் செய்வாங்க. இவங்க வழிபாட்டில் அலங்காரம் செய்து கொள்ளும் தெய்வம் கண்டிப்பாக இருக்கும். கன்னிமாருன்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு பெண் தெய்வங்கள் அலங்காரம், மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், கன்னிமாரு குலதெய்வம், இல்லைன்னா ஒரு சுமங்கலி தெய்வமா அம்பாள், இந்த மாதிரி நிறைய அலங்காரம் செய்து கொள்ளும் பெண் தெய்வம் இல்லாத மகரம்னு எடுத்தாவே ஒன்றா இரு தெய்வ வழிபாடாக இருக்கும். குலதெய்வமாக இல்லாட்டியுமே இஷ்ட தெய்வத்தில் இவங்க அந்த அலங்காரம் செய்து கொள்ளும் பெண்ணை வழிபாடு செய்வாங்க. பூர்வீக சொத்து இவங்களுக்கு ஒன்றா நிலமாக வரலாம், பணமாக வரலாம், இல்லைன்னா நகையாக வரலாம். ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு கண்டிப்பாக பூர்வீக சொத்து உண்டு. இவங்களுக்கு வீடு கண்டிப்பாக அமையுங்க. இந்த போராட்டம் எத்தனை போராட்டம் பண்ணாலும் போராட்டங்களில் வீடு கண்டிப்பாக அமையும். ஆனால் அந்த வீடு என்ன பண்ணோம்னா ஒன்றா பழைய வீடாக இருக்கும், இல்லைன்னா பூர்வீகத்திலேருந்து வந்த பழைய சொத்துல இருந்த வீடாக இருக்கும், இல்லைன்னா இவங்க வாங்கும்போதே ஒரு கொஞ்சம் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்ச கட்டின வீடாக வாங்கலாம். இவங்க என்ன வீடு வாங்கினாலும் இவங்க எப்படி இவங்க ஆல்ட்ரேஷன் பண்ணினாலும் இறுதி வரைக்கும் இவங்களுக்கு வீட்டு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அந்த வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில் பிரச்சனை இருக்கும். இங்கே ஒழுகும், இங்கே அங்கே ஒழுகும், இங்கே மைட்ரு பாக்ஸ் வைக்கிற இடத்துல பிரச்சனை, தண்ணி தொட்டி இவங்களுக்கு ஆயுள் கால முறை வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் இவங்க செய்யற மாதிரி குறைபாடு உள்ள வீடு தான் இவங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ஒன்று மாற்றி செஞ்சிட்டு இருப்பாங்க. குறையே இல்லாட்டியும் இவங்கள வீட்டில் ஒரு குறைய பண்ணி அந்த குறைக்கு ஒரு மேஸ்திரி கூப்பிட்டு ஒரு வேலையை செஞ்சு, இந்த மாதிரி மகர ராசிக்காரங்க வீட்டை கடைசி வரைக்கும் இவங்க என்னப்படி சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அது நடக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனையோ இல்லை சுத்தம் இல்லாமையோ ஏதாவது ஒன்று வீட்டு பிரச்சனை இவங்களுக்கு கண்டிப்பாக கடைசி வரைக்கும் இருக்கும். கடன் வாங்காத மகரம் இல்லை. ஒரு நாள் கடன் வாங்கி வீடு வாங்கலாம், லோன் வாங்கலாம். இந்த மாதிரி ஒரு கடனை சீக்கிரம் அடைச்சிருவாங்க, ஆனால் மறுபடியும் இன்னொரு கடன் வந்துடும். மாற்றி மாற்றி கடன் வாழ்க்கை இருக்கும். ஒரு 5000 கடன், 2000 கடன், 100 ரூபா கடன், கடன் இல்லாத வாழ்வு இவங்க வாழவே முடியாது. இவங்க வீட்டில் திருமண வாழ்வு கொஞ்சம் மகர ராசிக்கு கொஞ்சம் சிறப்பில்லாததாக இருக்கும். ஏன்னா இவங்க எண்ண ஓட்டம் ஒரு மாதிரி இருக்கும். நியாயம் தர்மம் இப்படி இருக்கணும், அந்த மாதிரி நிறைய வச்சிருப்பாங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இவங்களுக்கு வர்ற மனைவி அப்படி இருக்க மாட்டாங்க. எப்படியா இருந்தாலும் வாழ்ந்தா போதும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கும்போது இவங்களோட பெருமையை, இவங்களோட குலப்பெருமை, இவங்க வந்த முன்னோர்களோட குலப்பெருமை இதையவே பேசி பேசி மனைவி கிட்ட சண்டை பிடிப்பாங்க. அப்போ சண்டைகள் பிரச்சனைகள் இவங்க 2 பேர்த்துக்குள்ளே வராது. இவங்களுடைய எண்ண ஓட்டமும் அவங்களோட எண்ண ஓட்டமும் சரியில்லாமல் மற்றவங்களை வச்சு இவங்க அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா, உங்கள் மாமனார், எங்கள் மாமனார், உங்கள் அத்தைன்னு சொல்லி இப்படி பிரச்சனைகளை சந்திக்காத மகர ராசியே இல்லை. அதே மாதிரி தண்ணீரில் கண்டம் இருக்கும், இல்லைன்னா நெருப்பு கண்டம், கரண்ட் ஷாக். இதில் கண்டிப்பாக இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். இதில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இவங்க கண்டம் அது கொஞ்ச நாள் என்னடா உயிர் பிழைக்கிறதே பெருசுங்கிற மாதிரி கண்டமும் வரலாம். இல்லை ஒரு ஷாக் அடிச்சிருச்சு, கொஞ்ச நாள் ஆகலாம், ஹாஸ்பிட்டலு ட்ரீட்மெண்ட்டில் போகிறது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு காலம், ஒரு 2 மாதம் 3 மாதம் தொடர்ந்து மருத்துவத்தில் இருக்கிற காலமாகவோ இல்லை அந்த கண்டத்திலேருந்து வெளியில் வரக்கு 2-3 மாதங்கள் எடுத்துக்கிற மாதிரி ஒரு பெரிய கண்டத்திலேருந்து இவங்க தப்பிக்கலாம். இப்போ சனி பகவான் இப்போ இந்த மகர வீட்டுக்காரங்களுக்கு ஒரு சில வழிபாடுகள் இவங்களை பற்றி சொல்லிட்டேன். இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சதுதான்ட்டீங்க. சனி பகவானை பற்றியும் தெரியும். பொதுவாக இதில் இருக்கிற 3 நட்சத்திரங்களும் நம்ம எதையை வழிபாடு பண்ணினா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சக்சஸ் ஆகும். ஏன்னா இவங்க தான் போராட்டமான வாழ்க்கைன்னு சொல்லிட்டேன். இவங்களுக்கு போராட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அந்த போராட்டத்தை எப்படி கடக்கிறது, கொஞ்சம் ஈஸியாக கடந்து ஒரு தெய்வ அனுகூலம் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வழிபாட்டு சொல்கிறேன். பொதுவாகவே இவங்க எங்கே போனாலுமே நீல நிற பூக்கள், நீல சங்குப்பூன்னு சொல்லுவாங்க, அது
டிசம்பர் பூ இருக்கும். முந்தி காலத்துலலாம் டிசம்பர் செடி இருக்கும், டிசம்பர் பூ அந்த மாதிரி கலரு. அப்புறம் செங்கழு நீர் மலர், அதாவது இது வந்து திருத்தணி மலையில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அங்கிருந்து வர்ற நீரினால் வந்த செடியிலேருந்து வந்த பூவாம்மா, அது வந்து செங்கழு நீர் மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தா அந்த மலர் வந்துடும். அந்த மலர்கள், இந்த 3 மலர்கள்லையும் நீங்கள் சனிக்கிழமை நாள் போய் சனி பகவானை சேவிக்கிறது மகர ராசிக்கு பொதுவான வழிபாடு. அதே மாதிரி எள்ளு சாதம் பண்ணி நீங்கள் வழிபடலாம் சனிக்கிழமை அன்னைக்கு. சனிக்கிழமை அன்னைக்கு எள்ளு தானம் தரலாம். இதெல்லாம் மகர ராசிக்கு பொதுவான வந்து வழிபாடு. இதில் வந்து நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நட்சத்திரங்கள் இருக்குதுல்ல, அந்த 3 நட்சத்திரத்துக்கு தனியாக என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மகர ராசிக்காரங்க தாராளமாக பவளமல்லி மரம் வந்து வைக்கலாமுங்க. பவளமல்லி மரம் வந்து வீட்டுக்கு வெளியில் சொல்கிறேன் நான், அந்த ரோட்டு ஓரமாக வந்து வைக்கலாம். இந்த பவளமல்லி மரம் என்ன ஸ்பெஷலு அப்படின்னா, இந்த வேரில் அடிப்பாகத்தில் ஆஞ்சநேயர் வசிக்கிறார். இந்த பவளமல்லி மரத்தில் ஆஞ்சநேயர் வசிக்கும் போது உடனடியாக ராமர் சீதா, அவங்க வந்து ராமர் வந்து பெருமாளோட அவதாரம், சீதா தேவி மகாலட்சுமியோட அவதாரம். இவங்க வந்து கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வந்து இதயத்தில் தான் இருக்காங்க. அப்போ ஆஞ்சநேயர் வந்து உங்களுக்கு வந்து அங்கே வசிக்கும் போது உங்களுக்கு பெருமாளும் அங்கே வந்துடுறாரு. அப்போ ஆஞ்சநேயர் சிவரூபமாக சிவ அவதாரம்னு சொல்கிறோம். அப்போ சிவபெருமானும் வந்துடுறாங்க. அப்போ இந்த பவளமல்லியை வச்சு ஒரு சாமி வழிபாட்டுக்கு இவங்க கொடுத்தாலோ, பவளமல்லி மரம் செடி இவங்க வச்சிருந்தாலோ, கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் வந்து நாம் எப்படி துளசி வெயின்னு சொல்கிறோம்ல ஒரு வீட்டில், அந்த மாதிரி ஏதாவது வாஸ்து குறைபாடு அந்த வீட்டை என்னால் மாற்ற முடியாது, இந்த குறைபாடோடு தான் நான் வந்து இந்த வீட்டில் காலந்தள்ளணும்னு நினைக்கிறவங்க மகர ராசிக்காரங்க பவளமல்லியை தாராளமாக வந்து செடியை நட்ட வைங்க. இந்த புரட்டாசி மாதம் என்ன பண்ணுறீங்க, பவள மல்லிகை ஆஞ்சநேயருக்கு கொண்டு போய் நீங்கள் மாலையாக சாட்டுருங்க. அதே மாதிரி வியாழக்கிழமை, மூல நட்சத்திரம், இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த மாதிரி நாட்களில் வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஆஞ்சநேயருக்கு பவளமல்லியை சாற்றினீங்கன்னாவே போதும். இது வந்து வானுலகத்தில் வந்து பாரிஜாதம்னு சொல்கிறோம். இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாமா ருக்குமணியோட கதை. அதே மாதிரி தான் அந்த பாரிஜாதத்தோட மறு அவதாரமாக தான் இந்த பூலோகத்தில் இதையே நம்ம பவளமல்லின்னு சொல்கிறோம். அதனால இந்த மகர ராசிக்காரங்களுக்கும் பவளமல்லியை வச்சு சாமி சேவிக்கிறதுக்கு ரொம்ப உண்மையான உகந்த வழிபாடு வந்து இந்த வழிபாடு தான். இது வந்து செங்குவளை தான் வந்து செங்கழு நீர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து அப்படித்தான் இருந்தது. இதை வந்து காவியங்கிரி அப்படிங்கிறதும் கூட திருத்தணி மலைக்கு பக்கத்தில் வந்து இதனுடைய பேர் இருக்குது. இந்த காவி எனப்படுறது வந்து குவளை மலர் பூத்து குலுங்குகின்ற மலை என்ற பெயராமா. காவியங்கிரிங்கிறது செங்குவளை வந்து பூத்து குலுங்குகின்ற மலை அப்படிங்கிறதுனால திருத்தணியை வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த மகர ராசிக்காரங்களுக்கு சனி பகவான், 7.5 சனி பகவான் வந்து இவங்களை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க முதல்ல போய் சாமி சேவிக்கிறது வந்து ஆஞ்சநேயர்கிட்ட. 2வது எங்கே போகணும்னா திருத்தணி மலையில் தான் போகணுங்க. இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு வீட்டு பிரச்சனை, இட பிரச்சனை, இட சிக்கல் இதெல்லாம் இருந்தால் இவங்க நேராக திருத்தணி மலைக்கு போயிடணும். திருத்தணியில் போய் உங்களுக்கு வந்து பவளமல்லி மாளிகை, செண்பக மலர் மாளிகை, இல்லைன்னா செவ்வரளி, இந்த மாதிரி வந்து முருகனுக்கு வந்து இவங்க கொடுக்கறது, மாலையை சாற்றி வழிபாடு பண்ணுறது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறந்த வழிபாடு. உங்கள் வீட்லேயும் ஏதாவது வீட்டு பிரச்சனை, இட பிரச்சனை இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் திருத்தணி போயிட்டு வாங்க, கண்டிப்பாக திருப்பம் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து உத்திராட நட்சத்திரம் இருக்கும்போது இவங்களுக்கு என்ன வழிபாடு அப்படின்னு பார்க்குறோம். இந்த மகர ராசியில் மெயினாக எல்லாத்துக்குமே முதல்ல சொல்கிறது குலதெய்வ வழிபாடுங்க. குலதெய்வம் இல்லாமல் எதுவுமே இல்லை. நீங்கள் எந்த ஒரு வழிபாடு பண்ணுறதா இருந்தாலும், பூஜை பண்ணுறதா இருந்தாலும் முதல் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் வேணும். 2வது சூரிய நாராயணன் வழிபாடு. சூரிய நாராயணன் எங்கெங்கே பெருமாள் கோவில் இருக்குதோ இந்த உத்திராட நட்சத்திரத்துக்காரங்க அங்கே போங்க. சூரிய நாராயணன், ஆதிகேசவர், ஆதி நாராயணன் இப்படின்னெல்லாம் பேர் இருக்கும். அந்த மாதிரி பேர் கொண்ட கோயிலில் போய் நீங்கள் சாமி சேவிச்சுட்டு வாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பிள்ளையார் வழிபாடு ரொம்ப முக்கியங்க. ஞாயிற்றுக்கிழமை நாள் தாராளமாக வந்து பிள்ளையாருக்கு வழிபாடு பண்ணலாம். லட்சுமி கயகிரீவரை வந்து உத்திராட நட்சத்திரம் வந்து கண்டிப்பாக வழிபாடு பண்ணலாம். இவங்க திருப்பதி சென்று வரலாம். மகர சங்கராந்தி வழிபாடு
உங்களுக்கு மகர சங்கராந்தி வழிபாடு வந்து செய்யலாம். அதே மாதிரி மிக பழமையான சிவன் ஆலயம் வந்து 7 வாரம் ஏதோ ஒரு நாள் குறிச்சுக்கோங்க, சனிக்கிழமையே கூட குறிச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு எந்த நாள் வருதோ 7 தரம் அந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். அங்கே போய் 7வது வாரம் என்ன பண்ணுறீங்க, பள்ளிக்கூடத்தில் குழந்தைங்க ஏழை குழந்தைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, நோட்டு புத்தகம் அவங்களுக்கு படிப்புக்கு சம்மந்தமான ஏதாவது ஒரு உதவி வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதே மாதிரி பித்ரு தர்ப்பணம் கண்டிப்பாக இவங்களுக்கு தேவை. ஏன்னா இது கர்மக்காரனோட வீடு, சனி பகவானோட வீடு, பித்ரு தர்ப்பணம் தேவை. லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, அதே மாதிரி அகோபிலம் அப்படிங்கிற இடத்துல லட்சுமி நரசிம்மர் இருக்காரு, அந்த கோயில் வழிபாடு. ஒப்பில்லா அப்பர் கோவில், அதை வந்து இப்போ உப்பிலி அப்பன் கோவில்னு சொல்கிறோம். ஒப்பில்லாத அப்பர் கோயிலை இப்போ உப்புளி அப்பன் மாற்றி உப்பில்லாமல் நைவேத்தியத்தை கொடுத்துட்ருக்குறோம். அந்த ஒப்பில்லாத அப்பன் கோவிலுக்கு இவங்க வந்து சென்று வர்றது ரொம்ப விசேஷம். அடுத்தது திருவோண நட்சத்திரம். இதில் இருக்கிற திருவோண நட்சத்திரக்காரங்க என்ன வழிபாடு பண்ணலாம்னா, நான் சொன்ன மாதிரியே தான் குலதெய்வ வழிபாடு. அதே மாதிரி வந்து திருவோணம் நட்சத்திரத்தன்னைக்கு வீட்டில் இவங்க விரதம் இருந்து காலையில் ஆகாரம் பண்ணிக்கோங்க, மத்தியானம் விரதம் இருந்துருங்க. ஏன்னா சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் அப்படித்தான் பண்ண முடியும். ஈவினிங் என்ன பண்ணுறீங்க, சாயந்தரம் பைத்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் பாயசம் வச்சு பெருமாள் படத்துக்கு படைச்சிட்டு தாராளமாக வந்து நீங்கள் நைட்டு சாப்பிட்டுக்கலாம். பைத்தம்பருப்பு வெல்லம் போட்டு பாயசம் பண்ணி திருவோணம் விரதம் இவங்க கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் தான் எந்த ஒரு இடர்பாடுகளும் இவங்க தாண்டி வர முடியும். அதே மாதிரி ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணான்னு இவங்க வந்து சொல்லிகிட்டே தான் இருக்கணும். திருத்தணி முருகன் கோவில், பொதுவாகவே மகர ராசியில் 3 நட்சத்திரத்துக்காரங்களும் திருத்தணி அடிக்கடி போயிட்டு வாங்க. திருத்தணி முருகன் கோவில் போயிட்டு வர்றது நல்லது. இவங்க என்ன பண்ணணும்னா, ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை, திருவோண நட்சத்திரங்காக ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை ஒரு சுமங்கலைகளையும் கன்னியா பொண்ணுகளையும் கூப்பிட்டு ஆடி வெள்ளிக்கிழமை இவங்க பிடிக்கணும். அதை வந்து கடைபிடிக்கணும். வருஷத்தில் ஆடி மாதம் வந்தால் ஒரு வெள்ளிக்கிழமையாவது, 4 வெள்ளிக்கிழமை 5 வெள்ளிக்கிழமை வரும், ஒரு வெள்ளிக்கிழமையாவது இவங்க பிடிக்கிறது நல்லது. உத்திராட நட்சத்திரத்துக்காரங்க வந்து சுமங்கலி பூஜை பண்ணுறது தை மாதம் பண்ணணும். உத்திராட நட்சத்திரத்துக்காரங்க தை மாதம் சுமங்கலி பூஜை பண்ணணும். இவங்க வந்து திருவோணக்காரங்க வந்து ஆடி மாதம் பெண்களை கூப்பிட்டு சுமங்கலி பூஜை கன்னி பொண்ணு எல்லாத்தையும் கலந்து யாரை வேணாலும் ஆடி வெள்ளிக்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமையாவது கொஞ்சம் விமர்சனமாக சாமி சேவிக்கணும். அதே மாதிரி பத்மநாப சாமி கோயில், ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற மாதிரி கோயிலுக்கு அவர் வந்து படுத்துட்டு பள்ளி கொண்ட பத்மநாதர், உங்களுக்கு வந்து படுத்துட்டு இருக்கிற பெருமாளை வந்து வழிபடுறது இவங்களுக்கு ரொம்ப விசேஷம். சத்தியநாராயணா பூஜைன்னு சொல்லி பௌர்ணமி நாட்களில் சத்தியநாராயணா பூஜை வந்து இவங்க செய்யலாம், வீட்லேயே செய்யலாம். அதனால அதைய வழிபடுறது நல்லது. அதே மாதிரி சிவன் கோயிலில் போனோம்னா காயத்ரி தேவி இருப்பாங்க, முருகன் கோயிலையோ சிவன் கோயிலையோ காயத்ரி தேவி இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது பௌர்ணமி நாளில் ஒரு நாள் அபிஷேகம் பண்ணுங்க, அவங்கள போய் சாமி சேவிச்சுட்டு வாங்க. அவங்களுக்கு மல்லிகைப்பூவும் மறிக்குழந்தும் சேர்ந்து கட்டின மாலை காயத்ரி தேவிக்கு உங்களுக்கு வந்து போடலாம். இவங்க அடிக்கடி வாயில் உச்சரிக்கிற மந்திரம் வந்து ஓம் நமோ நாராயணாய நமகன்னு. அடுத்தது அவிட்ட நட்சத்திரம், இவங்களுக்கும் அதே மாதிரி தான் குலதெய்வ வழிபாடு. அதே மாதிரி திருப்பதி ஆஞ்சநேயர் வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப உகந்தது. ஆஞ்சநேயருக்கு வடமாலை போடுங்க, தயிர் சாதம் செந்தூரம் வாங்கி கொடுங்க. ஆஞ்சநேயருக்கு ரொம்ப சந்தோஷம், ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செந்தூரம் வாங்கி கொடுங்க. இவங்க என்ன பண்ணணும்னா, நான் உத்திராடத்துக்கு சொல்லிட்டேன், திருவோணத்துக்கு சொல்லிட்டேன். இவங்க அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்க என்னன்னா கன்னி பூஜை உங்களுக்கு இது பங்குனி மாதம் பண்ணலாம், புதன்கிழமையில பண்ணலாம், ரொம்ப விசேஷம். ஞாயிற்றுக்கிழமை நாள் பண்ணலாம். இந்த கன்னிப்பெண் வழிபாடுங்கிறத இந்த அவிட்ட நட்சத்திரங்க வருஷம் ஒரு தடவை கண்டிப்பாக பண்ணியாக வேண்டும். இந்த வழிபாடெல்லாம் முக்கியம். அதே மாதிரி புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து சனிக்கிழமையில புரட்டாசி மாதம் பிடிப்பது அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு சிறந்தது. அது கோசாலைக்கு போங்க, கோமாதாக்கு போய் சோளம், தட்டு, பருத்தி கொட்டை, புண்ணாக்கு இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் அகத்திக்கீரையே கொடுக்கணுங்கிறது இல்லை. அது அன்றாடம் உணவு உட்கொள்வதற்கு தேவையான எல்லாமே வந்து உணவுப் பொருட்களெல்லாம் கொடுங்க. கோமாதா பூஜை பண்ணுங்க. கோமாதா பூஜை தனித்து நம்மளால பண்ண முடியலைன்னா கோயிலில் கோமாதா வளர்த்துவாங்க, மடத்தில் கோமாதா வளர்த்திட்டு இருப்பாங்க. அவங்க பூஜை பண்ணும்போது அதில் போய் கலந்து உங்களுடைய என்ன உதவி உங்களால் செய்ய முடியுமோ அதையெல்லாம் தாராளமாக செய்யலாம். கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது எந்த கோயிலாக இருந்தாலும் போய் முழு பரங்கிக்காய் வந்து
உங்களுக்கு வந்து வாங்கி கொடுங்க. பொதுவாகவே வந்து பரங்கிக்காய் வந்து எல்லாருமே தானம் தரலாம், தர்ற வரைக்கும் நல்லது. முழு பரங்கிக்காய் தானம் கொடுங்க. அதே மாதிரி இவங்க எல்லாமே வந்து பொதுவான வழிபாடு அப்படின்னா பௌர்ணமி வழிபாடு, சத்யநாராயணா பூஜை கண்டிப்பாக வீட்டில் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணி ஒரு விஷயத்தை நடத்த முடியல அப்படிங்கிறதையும் உங்களை கொஞ்சம் வழிநடத்தி செல்லும், ஈஸியாக வந்து வழிநடத்தி செல்லும். இந்த தர்ப்பணம்னு குலதெய்வ வழிபாடு மகர ராசிக்காரங்களுக்கு உண்மையாலே ரொம்ப முக்கியமான வழிபாடுகள். உங்களுக்கு பொதுவாகவே வந்து நாம் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போனாவே அங்கே நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல நாம் சொல்கிறது என்னென்னா குலதெய்வ வழிபாடு, இல்லைன்னா முன்னோர்களுக்கு சரியாக நீங்கள் செய்யலைங்க. இந்த பித்திரு வழிபாடு, இந்த 2 வழிபாடும் மகர ராசிக்காரங்களும் கும்பராசிக்காரங்களும் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இது வந்து இவங்களுக்கான வழிபாடு. இதே மாதிரி இப்போ தர்ப்பணம் பண்ணுறோம், பித்திரு வழிபாடு சொல்கிறோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது, நீங்கள் வந்து அமாவாசை அன்னைக்கு எள்ளும் தண்ணியும் தர்ப்பணம் கொடுங்க. பெற்றோர்கள் இல்லாதவங்க எள்ளும் தண்ணியும் தர்ப்பணம் கொடுத்து வீட்டில் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் ஆத்தங்கரையில உட்காந்துட்டு இருக்கிறாங்க, பிராமணா உட்காந்துட்டு இருப்பாங்க, யார் வேணாலும் செய்கிற இடத்துல போய் செஞ்சுட்டு வாங்க. இந்த புரட்டாசி மாதம் அமாவாசை பிடிப்பீங்க, மாகாளை அமாவாசை, மாலைபட்ச அமாவாசை, என்னென்னமோ சொல்லி நாங்கள் தாராளமாக வந்து அமாவாசை இந்த 15 நாள் வந்து நான் புரட்டாசி மாதம் முடிக்கிறேன், அமாவாசை முடிக்கிறேன், ராமேஸ்வரம் போகிறோம், காசி போகிறோம், அப்புறம் திருவள்ளம் போகிறோம், எங்கே வேணாலும் போகிறோம்னு சொல்கிறீங்கள, கண்டிப்பாக போங்கள், போவது தவறில்லை. நான் அதை போக வேண்டாம்னே சொல்லலை, ஏன்னா கடைசியில் வந்து இந்த புரட்டாசி அமாவாசை பிடிக்க வேண்டாம்னு சொல்ல வர்றேங்கிறதுக்கு நீங்கள் என்னை சொல்லிட வேண்டாம். இதில் என்ன விஷயங்கிறத நான் சொல்கிறேன். இந்த மாலைபட்ச அமாவாசை பிடிக்கணும், புரட்டாசி அமாவாசை பிடிக்கிறோம்னு சொல்லி எல்லாரும் போய் ஒரே நல்ல ராமேஸ்வரத்தில் இறங்காதீங்க. இது யாருக்கு தேவை அப்படின்னா, எங்கள் மாமனார் காணாமல் போயிட்டாரு, எங்கள் மாமனாரோட அப்பா காணாமல் போயிட்டாரு, அவரோட திதி எனக்கு தெரியல, நாங்கள் 1 வருஷம் 3 வருஷமாக விட்டுட்டோம், 15 வருஷமாக நாங்கள் திதியை கும்பிடல விட்டுட்டோம், இந்த வருஷம் மறந்துட்டோம், இப்படி இடையில நின்று போச்சு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் மாலைபட்ச அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக கடலோர பகுதிகள்லையும் ஜல இடத்துலையும் போய் நீங்கள் வந்து பண்ணுறீங்க, தர்ப்பணம் பண்ணுறீங்க, கொடுக்குறீங்க. உங்களுக்கு திதி தெரியும், நம்ம அம்மா இந்த திதியில தான் திறந்திருக்காங்க, நம்ம தாத்தா இந்த திதியில தான் இறந்துருக்காங்கன்னு திதி தெரிகிறவங்க தயவு செய்து வீட்டில் பண்ணுங்க சிராத திதியை. ஏன்னா எனக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, நாங்கள் இந்த வருஷம் சாமி கும்பிட்றோமுங்க, நாங்கள் ராமேஸ்வரம் போய் சாமி கும்பிட்றோம், எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க பல பேருங்கிறாங்க. தவறான கண்ணோட்டம். நீங்கள் வந்து வருஷ தர்ப்பணம், இந்த வருஷ சிராதம் அப்படின்னு சொல்கிறோம்ல திதி, அந்த திதியை வந்து வீட்டில் தான் பண்ணணுங்க. பொதுவாக எல்லாத்துக்கும் குருன்னா அவர் வந்து ஒரு பிராமணர், அந்த பிராமணரை கூப்பிட்டு வீட்டில் திதி பண்ணுங்க. நீங்கள் தர்ப்பணங்களை வந்து எங்கே வேணாலும் போய் பண்ணுங்க, கடலோரத்தில் பண்ணுங்க, ஆத்தங்கரையில் பண்ணுங்க, பவானியில் பண்ணுங்க, கூடுதுறையில் பண்ணுங்க, நீங்கள் எங்கே வேணாலும் போய் பண்ணுங்க, மாதம் மாதம் போய் பண்ணுங்க. வருடாந்திர திதிங்கிறது வீட்டில் தான் பண்ணணும். இது நான் சொல்கிறது வந்து தவறா கரெக்டாங்கிறத எப்படியா இருந்தாலும் மெசேஜ் பண்ணுவீங்க. நான் தவறான மெசேஜ் சொல்லலை, தெரிஞ்சுதான் சொல்கிறேன். வீட்டில் தான் வந்து அந்த ஆன்மா வந்து நம்மளுக்கு வருஷம் வந்து நம்ம வீட்டை பார்த்துட்டு நம்ம குழந்தைகளை பார்த்துட்டு நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகும். நம்ம வீட்டை இழுத்து மூடிட்டு நாம் போய் அங்கே ராமேஸ்வரத்தில் போய் நீங்கள் வருஷாந்திர திதி கொடுத்தாலும் அதற்கு பலன் இல்லைன்னு சொல்ல வரல, பூரண பலம் இல்லை, பூரணமாக வந்து பலன் இல்லை. அதனால இந்த திதிக்கு மட்டும். அதே மாதிரி எங்கள் அம்மாவும் அப்பாவும் தவறிட்டாங்க, ஒரே திதியாக நான் ஆடி மாதம் பண்ணுறேன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க எத்தனையோ பேர். ஒரே திதியாக எப்படியும் பண்ண முடியாது. ஆடியில் ஒருத்தர் போயிருந்து ஆவணியில் ஒருத்தர் போயிட்டாங்க, ஒரே அடுத்தடுத்த மாதம் வருது, எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குதுனாலும் சிரமப்பட்டு தான் ஆகணும். தகப்பனாருக்கு தனியாக திதி செஞ்சு தான் ஆகணும், தாயாருக்கு தனியாக செஞ்சு தான் ஆகணும். ஒரே திதியில் புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாத்துக்கும் சேர்ந்து நாங்கள் கும்பிட்டோம்ங்க, அதனால நாங்கள் சிராதம் பண்ணுறது இல்லைன்னு எத்தனையோ வந்து பேர் சொல்கிறாங்க. தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க, சிராதங்கள் தனித்தனியாக தான் பண்ணணும். அந்த புரட்டாசி அமாவாசை பண்ணுறது எல்லா முன்னோர்களுக்கும் சேர்ந்து பண்ணுறோம், நாம் விட்டு போனதுக்கெல்லாம் சேர்ந்து தான் பண்ணுறோம். அதனால இந்த தர்ப்பணம்னு ஏன் இது இத்தனை விளக்கமாக சொல்கிறேன்னா,
தர்ப்பணமும் குலதெய்வ வழிபாடும் மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வழிபாடு. இந்த வழிபாட்டை தான் விட்டுடுறாங்க. அதனால தான் இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்க எல்லா விதத்திலையும் இவங்களுக்கான அனுபவம், இவங்களுக்கான அறிவுரை எல்லாமே வழங்குவாங்க. இதை ஏற்றுக்கிறவங்களாம் முன்னுக்கு போயிடுவாங்க. இவங்க கொஞ்சம் பின்தங்கியே இருப்பாங்க. இதுக்கு காரணம் இவங்க குலதெய்வ வழிபாட்டையும் பித்ரு வழிபாட்டையும் ஒழுங்காக செஞ்சாவே போதும். இது எல்லாத்துக்குமே ஒத்து வந்தது தான். பொதுவாக அனுபவம், சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா நம்மளுக்கு அனுபவத்தை தருவார். அனுபவம் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு சக்சஸை கொடுக்க. என்னதான் எத்தனைதான் படிச்சிருந்தாலும் எத்தனை வயசாயிருந்தாலும் ஒவ்வொரு பிரச்சனையில சிக்கி வெளிவர்றாங்கல்ல, அந்த அனுபவம் அவங்களுக்கு அதிக அறிவுரையை கொடுக்கும். அதே மாதிரி இதை சொல்லிட்டேன். நான் மகர ராசி பற்றியும் சனி பகவானை பற்றியும் ஒரே ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிட்டேன். ஏன்னா அனுபவம்னாவே சனி பகவான் தான். அனுபவத்தை தர்றது சனி பகவான். அந்த அனுபவம் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் சக்சஸ் ஆகுங்கிறதுக்காக ஒரு சின்ன கதை. ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு 30 வயசு பையனும் 60 வயசு தாத்தாவும் ஒரு பஸ்ஸில் ஆரஞ்சு பழம் வித்துட்ருக்காங்க. இந்த கதை முதல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆரஞ்சு பழம் வித்துட்ருப்பாங்க. இதையே ஒரு ஆஃபீஸுக்கு போகிறார் MBA, அதாவது தொழிலை எப்படி வளர்ச்சி பண்ணுறது அப்படிங்கிறக்கு அதில் பெரிய பெரிய படிப்பு படித்தவங்க. அவங்க ரெகுலராக அந்த பஸ் ஸ்டாண்டு வழியாக அவர் கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பார். எப்பவுமே பார்ப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார், இந்த பையன் 6 ஆரஞ்சு பழம் 50 ரூபா அப்படின்னு விற்பார். இந்த தாத்தா என்ன பண்ணுவார், 5 ஆரஞ்சு பழம் 50 ரூபான்னு விற்பார். இது ஆரஞ்சு பழம் நான் விலை கம்மியாக கொடுக்க மாட்டேன், 5 ஆரஞ்சு பழம் தான் கொடுப்பேன் 50 ரூபாய்க்கும்பார். இந்த பையன் என்ன பண்ணுவான், 6 ஆரஞ்சு பழம்னு சொல்லி கொடுப்பான். அதை விற்றுருவான். விற்றுட்டு மறுபடியும் போய் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கூடையிலேருந்து பழத்தை எடுத்துட்டு வருவான். அதை விற்றுருவான். அப்போ இந்த பையன் பார்க்குறான், இந்த பெரியவருக்கு நாம் கொஞ்சம் உதவி செய்யணும், நாம் செய்யலாம், நாம் இத்தனை படிச்சிருக்கிறோம், தொழிலை எப்படி வளர்ச்சி பண்ணணும், பெரிய பெரிய கம்பெனிக்கு தான் ஐடியா கொடுக்கணுங்கிறது இல்லை, இவருக்கும் நாம் கொடுக்கலான்னு சொல்லி அந்த பெரியவர்கிட்ட போய்க்க சொல்கிறாரு. ஐயா நீங்கள் இப்படி பிடிவாதமாக இருக்கிறீங்க, 50 ரூபாய்க்கு 5 ஆரஞ்சு பழம் தான் கொடுப்பேன்னு சொல்கிறீங்க, உங்கள் கூட நிறைஞ்சே தான் இருக்குது, கடைசி வரைக்கும் இந்த 30 பழம் உங்கள் கூடையிலேயே தான் இருக்குது. அந்த பையன் 5 தரம் மாறி மாறி அந்த பையனை கேட்டேன், நான் காலையிலேருந்து 5 கூட பழம் விற்றுட்டேன், 6 கூட பழம் விற்றுட்டேங்கிறேன். அப்போ நீங்கள் இன்னுமே புதிய சிந்தனையை வளர்த்திக்கணும், இன்னும் நீங்கள் கற்றுக்கிறது நிறையா இருக்குது, நான் இந்த இதுக்கு படிச்சிருக்கேன், நான் சொல்கிற ஐடியாலாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாரம்மா. அப்போ அந்த பெரியவர் சொல்கிறாரம்மா, நீ அந்த ஐடியா சொன்னாலும் எனக்கு மனசில் பதியாதுப்பா, நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், அந்த ஐடியாவை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த 6 ஆரஞ்சு பழம் விற்கிறான்ல அந்த பையன் என்னோட பேரன், நானும் ஒரே பஸ்ஸில் ஏறுவேன், அவனும் ஒரே பஸ்ஸில் ஏறுவான். நான் 5 பழம் 50 ரூபாம்பான், அவன் 6 பழம் 50 ரூபாம்பான். எல்லாரும் அந்த 6 பழத்தை வாங்கிக்குவாங்க, என்னோட 5 பழத்தை வாங்க மாட்டாங்க. அவன் இறங்கி போய் மறுபடியும் என்ன வீட்டில் இருக்கிற கூடையில் இருக்கிற பழத்தை எடுத்துட்டு வருவான். இப்படியே தான் தாத்தாவும் நானும் பேரனும் நாங்கள் 2 பேர் சேர்ந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நாளைக்கு 10 கூட பழம் விற்கணும், வித்துருது. அது என் பேரன் மூலமாக நான் விற்றுக்கிறேன். அப்போ என்னோட கூட பழம் மிச்சம் இருக்குது, எனக்கு டெய்லி 10 கூட பழம் வித்துருது, நாங்கள் வியாபாரத்தை நல்லா தான் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொன்னாராம்மா. அப்போ தான் இவருக்கு தெரிஞ்சுதாம்மா, இந்த அனுபவம் நம்மளுக்கு ஒரு பாடம், நாம் இத்தனை படிச்சிருந்தாலும் இந்த அனுபவம் நம்மளுக்கு ஒரு பாடமாக இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லி அந்த பெரிய படிப்பு படித்தவர் பழைய காலத்து ஆளவிட்ட அனுபவம் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால அவங்க அறிவுரைகளை கேட்கறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்களா. அதனால சனீஸ்வர பகவானை நாம் தண்டிக்கும் தெய்வமாக பார்க்காம நம்மளை வழிநடத்தும் குருவாக பார்த்து அவரை கண்டு பயந்துக்காம அவருக்கான வழிபாடுகளை எல்லாம் செய்யலாம்னு என கூறி இந்த வாய்ப்பளித்த என் குருநாதருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னோட தொலைபேசி எண் 850 899 57 67. நான் கூட ஏதோ ஒரு 10 நிமிஷம் பேசுவாங்க, 1/4 மணி நேரம் பேசுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அம்மா வேறு லெவலு. ஸோ சனி பகவானை பற்றி மிகவும் அற்புதமாக கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆரம்பத்தில் எல்லாம் ஸ்டேஜ் ஏறும்போது ரொம்ப இதானாங்க. இன்றைக்கி அற்புதமாக அழகாக என்ன சொல்ல வேண்டுமோ அதை தெளிவாக பதிவு பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். ஜோதிடர்கள் முதல் ஜெயிக்கணும் அப்படின்னாவே தெளிவாக பேசணும். நம்ம 4 விஷயத்தை பேசினாலும் இலகுவாக போய் புரியணும். அதுதான் ஒரு மேஜிக். ஓகேங்களா? நம்ம என்ன பேசுகிறன்றது முக்கியம் கிடையாது, எப்படி டெலிவரி பண்ணுறங்கிறது தான் முக்கியம். ஓகேங்களா? ஒன்றுமே இல்லாத வீடியோலாம் நம்ம பார்ப்போம், என்னடா அந்த வீடியோவில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா அவங்க ஏதாவது அவங்க பேச்சிலே கவரக்கூடிய ஆற்றல் இருக்கும்.
ஸோ அந்த ஆற்றல் தான் எல்லா ஜோதிடருக்கும் முக்கியம். அந்த வகையில் அற்புதமாக இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சனி பகவானை பற்றி மிகவும் சிறப்பாக நமது எடுத்துரைத்த நமது தர்மசாஸ்திர ஜோதிடர்களுடைய நிர்வாக குழு உறுப்பினர் திருமதி கவிதா நாகராஜன் அம்மா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டு சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும்.